யெகோவா இரே பைபிள். தேவன் உங்களை விடுவிப்பார். மோசேயும் செங்கடலும். தேவன் ஒரு வழியை உருவாக்குகிறார். நடுராத்திரியில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தந்தார், நான் உங்களை விடுவிப்பேன். ஆண்டவர் பண்ணிய அதிசயங்கள் மூலம் அவர்கள் எகிப்திலிருந்து விடுபட்டார்கள். ஆனால் பயணம் எளிதல்ல. மக்கள் சந்தோஷத்துடன் கிளம்பினார்கள். அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் பார்த்தார்கள். ஆனால் சில நேரத்திலேயே அவர்கள் எகிப்து படைகளை பார்த்தார்கள். பார்வோன் அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருந்தார். ரதங்கள், வீரர்கள், ஆயுதங்கள். மக்கள் மிகவும் பயந்தார்கள். மோசே, இப்படிதான் எங்களை கொண்டு வந்தீர்களா? இங்கே சாக வேண்டுமா என்று மக்கள் அலறினர். முன்னே கடல், பின்னே எதிரிகள், வழி எதுவும் இல்லை. அப்போது மோசே அமைதியாக இருந்தார். அவர் ஆண்டவரிடம் ஜெபித்தார். ஆண்டவர் கூறினார், நீ உன் கையை உயர்த்து, கடலின் மீது உன் ஊன்றுகோலை நீட்டு. மோசே தன் ஊன்றுகோலை உயர்த்தினார். அப்படி செய்தவுடன் அதிசயம், கடல் இரு பக்கங்களாக பிளந்தது. நடுவே ஒரு காய்ந்த பாதை, தண்ணீர் இருபுறமும் சுவராக நின்றது. மக்கள் அச்சமின்றி நடந்து சென்று கடலை கடக்க ஆரம்பித்தார்கள். எதிரிகள் துரத்தினார்கள். ஆனால் கடல் வழியிலேயே அவர்கள் வந்தபோது ஆண்டவர் மீண்டும் கடலை மூடினார். இஸ்ரவேல் மக்கள் பாதுகாப்பாக கரையை அடைந்தார்கள். ஆனால் எகிப்து படைகள் அழிந்து விட்டன. மக்கள் இன்ப அதிர்ச்சியில் மகிழ்ச்சியுடன் நன்றி ஆண்டவரே என்று வணங்கினார்கள். அவர்கள் உண்மையான தேவனை உணர்ந்தார்கள். நாம் எந்த துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனை குறித்து சந்திக்கும்போது கூட தேவன் நம்முடன் இருக்கிறார். அவர் நம்முடைய பாதையை திறக்கக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கடல் போல பெரிய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் நமக்காக வழி செய்கிறார். நம்முடைய நம்பிக்கையை அவர் மீது வைக்க வேண்டும்.